शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। महीमूलाधारे कमपि मणिपूरे कुतवहं स्थितं स्वाधिष्ठाने कृतिमरुतम् आकाशमुपरि मनोऽपि भ्रूमध्ये सकलमपि भित्त्वा कुलपथं सहस्रारे पद्मे सहरसि पत्या विहरसि। बिंदु त्रिकोण वसुकोण दशारयुग्म मन्वश्र नागदल संयुत षोडशारं वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेतदुदितं परदेवताय अधिमधुर चापहस्ता अपरिमितामोद बाण सौभाग्याम् अरुणाम् அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே. இப்போ நம்ம அம்பாளுடைய வாக்பவ கூட்டத்துக்கான அக்ஷரங்கள் காயே ஈ அதுக்கான நாமங்களை பார்த்துருக்கோம். ஹ்ரீம் அப்படிங்கிற அந்த பிந்து அந்த அக்ஷரத்தோட அந்த நாமாக்கள் முடிஞ்சிருக்கு. கடைசி நாமா ஹ்ரீம் சரீரிண்யை நமஹா அப்படிங்கிற அந்த நாமாவை முடிச்சிருக்கோம். இப்போ இந்த நாமாக்கு அர்த்தம் என்னன்னா, ரீங்காரத்தை சரீரமாக உடையவள், அதாவது மூல மந்திர வடிவமாக இருப்பவள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால கொஞ்சம் நம்ம ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம படிச்சதெல்லாம் ஒரு திருப்புதல் மறுபடியும் ஒரு தடவை எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். என்னென்ன நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த நாமாக்கள் நமக்கு நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதோட அர்த்தங்கள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த மூல மந்திராத்மிகாயை நம்ம அப்படிங்கிற இந்த நாமம் இன்னொரு தடவை அதனுடைய அர்த்தம் அதை பத்தின விஷயங்களை பார்த்துக்கலாம். அதாவது தேவியோடைய பஞ்சதசாட்சரி அறம்பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற புருஷார்த்தங்களுக்கு காரணம். அதனால மூலம் அது மந்திராட்சரங்கள் வெளிப்படுற தேவதா சக்தி இருக்கு இல்லையா, அந்த தேவதையோட ஸ்வரூபத்தையும் அந்த தேவதா சக்தியும் நம்ம சேர்த்து இடைவிடாமல் வேறு எதை பற்றியும் சிந்தனை இல்லாமல் நம்ம செய்யறதுக்கு பேரு மனநம்னு பேரு. இதனால என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னாக்க, தேவியோட பூர்ண ஸ்வரூபமாக நாமே மாறுவதை உணரலாம். தேவியாகும் உணர்வதை இது நமக்கு தர்றதுனால நம்ம யார் இதை மனனம் பண்றோமோ அவளுக்கு பிறப்பெனும் சுழலிலிருந்து இந்த மந்திரம் நம்மளை காப்பாற்றும். மனனம் அப்படின்னா என்னன்னா, சிந்தனையால தேவியோட ஒன்றி போறது. இந்த மனனத்தால என்ன கிடைக்கிறது நமக்குன்னா, பிறவி தலையிலிருந்து விடுவிப்பது. அப்பேற்பட்ட அந்த பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற மூல மந்திரமாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை லலிதா பரமேஸ்வரி. பஞ்சதசாட்சரோட எழுத்துக்கள் சிவாம்சம், சக்தி அம்சம், சிவசக்தி அம்சம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னா, வாக்பவ கூட்டத்துடைய அக்ஷரங்கள் எது, காமராஜ கூட்டத்தோட அக்ஷரங்கள் எது, சக்தி கூட்டத்தோட அக்ஷரங்கள் எது, இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பஞ்சதசாட்சரியோடைய மொத்த சக்தி ஹ்ரீம், அதில் உள்ள ஈம் அப்படிங்கிறது, ஈம்ங்கிறது காமகலா அப்படின்னு சொல்றோம். ஈம்ங்கிறது காமகலா மந்திரம். அது மந்திரத்தோட மூலவே, அதனால் மூல மந்திரம்னு சொல்றோம். இப்போ நம்ம எப்படி எழுதுறோம்ங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு செங்குத்து கோட்டு மேல அர்த்த சந்திர வடிவம், அந்த கோட்டோட ரெண்டு புறமும் ரெண்டு பிந்துக்களும், அடியில ஒரு முக்கோணமும், இம்ங்கிற பிந்துவை அதோட தலையில வைக்கணும். வச்சிட்டோம்னாக்க அது ஒரு பெண்ணோட உருவம் போல அமையும். தலையில் உள்ள பிந்து முகம் மாதிரியும், செங்குத்து கூட உடல் மாதிரியும், அந்த இருபுறம் இருக்கிற பிந்துக்கள் ஸ்தனங்களை போலவும், அடியில் உள்ள முக்கோணம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதி போலவும் தியானிக்கத்தக்கதாக இருக்கு. இந்த ஆதிலிபி வடிவத்தை, இந்த ஈங்காரத்தை, அந்த ஈங்கிற வடிவத்தை
வந்து ஒரு பெண் உருவ மாதிரி நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து காமகலா தியானம் செய்யும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. கலாபியாம் சூட அலங்கூட சசிகலாபியாம் அப்படின்னு சிவானந்த லகரியில ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். சௌந்தர்ய லகரிலையும் இதை பத்தி சொல்லியிருக்கார். இதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை ஞாபகத்துக்காக உங்களுக்கு சொல்றேன். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகம் அதஸ் தஸ்ய தததஹ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மத கலாம் ச சத்யக சம்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதிலகு த்ரிலோகி அபியாசு பிரமயதி ரவீந்து ஸ்தனயுகாம். அதாவது பரமசிவனோட மகிழ்ச்சியே, ஹரமகிழ்ச்சினாக்க சிவபெருமானுடைய மகிழ்ச்சியே. இந்த ஈங்கிற அக்ஷரத்துல இருக்கிற அந்த பிந்துவை முகமாகவும், அதுக்கு கீழே இருக்கிற 2 பிந்துவை ஸ்தனங்களாகவும், அதுக்கு கீழே இருக்கிற முக்கோண வடிவத்தை அம்பாளுடைய இடுப்புக்கு கீழ்பாகமாகவும் காமகலாவாக யார் தியானம் செய்யறானோ அவன் இந்த 3 உலகங்களையும் மயக்குவான் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். அதாவது வசீகர சக்தி அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கிடைக்கும்னு அதுக்கு அர்த்தம். இந்த மன்மத கலை அப்படிங்கிற இந்த காமராஜ பீஜமான கிளீம், அதோட ஒரு பகுதி ஈம். அதுல ஈம் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்துட்டோம். இந்த மூலம் அப்படின்னா என்னன்னாக்க, உலகளுடைய தோற்றத்துல முதல்ல வெளியானது வந்து நமக்கு தெரியும் ஆகாசம். ஆகாசத்தினுடைய தன்மாத்திரை ஒலி, சப்தம். அந்த சப்தம் வந்து ஸ்தூல நிலை பெறும்போது, அது சூட்சமா இருக்கு சப்தம். அது ஸ்தூல வடிவம் பெறும்பொழுது அதுக்கு முதல்ல வர வடிவத்துக்கு பேரு அக்ஷரம், எழுத்து. அக்ஷரம்னா அழியாததுன்னு அர்த்தம், ஷரம்னாக்க அழியக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த சொல் ஒரு ஒலி வடிவத்திற்கு மூலமாக உள்ள அக்ஷரம் எது இருக்குன்னாக்க, ஒரு சொல்லுக்கு ஒலி வடிவமா இருக்கிற மூல அக்ஷரத்துக்கு பேரு மாத்திருக்கான்னு பேரு. மாத்தானா தாயின்னு அர்த்தம், உங்களுக்கு தெரியும். மாத்திருக்கான சக்தி மிக்க அழகான சூஷ்மமான தாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த விஸ்தரிக்கக்கூடிய இந்த சப்தங்களை தன்னுள் அடக்கி கொண்டவள், எல்லா அக்ஷரங்களையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டவள். அடுத்தது மந்திரம் அப்படின்னா என்னன்னாக்க, ரகசியமாக காப்பாற்றக்கூடிய. ரகசியமாக எது ரகசியமா இருக்கோ அது மந்திரம். அதனாலதான் அதை மனனம் பண்ணும். வாய் விட்டு சொல்லும் பொழுது அதோட சக்தி கொஞ்சம் குறையிறது, மகிமை குறையும். அதனால மனன நிலையில இதை காப்பாற்றக்கூடியது மந்திரம். மந்திரங்களுக்கு மூலமான இந்த பஞ்சதசாட்சரி ரொம்ப ரொம்ப ரகசியமாக காப்பாற்ற வேண்டிய ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தின் வடிவாக நம்மளுடைய தேவி இருக்கிறதுனால அவளுக்கு மூல மந்திர வடிவாங்கள் அப்படின்னு இந்த நாமம். அம்மாள் வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அஷ்டாதச வித்தியைகளுக்கும் வேதாகமங்களோட ஆதி நடு அந்தம் எல்லாத்துலயும் உரைபவளாகவும், அதோட உட்பொருளாகவும், எல்லா உயிர்களுக்கும் துணையாகவும், நம்ம வழிபட வேண்டிய தெய்வமாகவும், சேத்தன அச்சேதன பிரபஞ்சத்துக்கு மாதாவா இருக்கா நம்முடைய தாய், நம்முடைய அம்பிகைன்னு சொல்லியிருக்கோம். மாதா இருந்தா பிதா வேண்டாமா? பிதா இருக்கார், பக்கத்துல அவரும் இருக்கார், அவரையும் நம்ம வணங்குறோம். இந்த பஞ்சதசாட்சரிக்கு நமக்கு மந்திரத்துக்கு ஸ்ரீவித்யன்னு பேரு. அது 12 மந்திர திருஷர்களால வந்து அது வந்து போற்றப்பட்டிருக்கு. அது வந்து அவர்களால உபாசிக்கப்பட்டிருக்கு. மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா, மன்மதன், அகஸ்தியர், அக்னிதேவன், சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவன், துர்வாஸ், இந்த 12 பேரு. நம்முடைய பட்டன் ஒரு 12 நாமா பேர்கள் கொடுத்திருக்காரு, அதுவும் உங்களுக்கு தெரியும். காதி வித்யங்கிறது காவ அக்ஷரத்தை முதலாக கொண்டது. காதி வித்யங்கிறது ஹாங்கிற அக்ஷரத்தை முதலாக உடையது. காதி வித்யக்கு மன்மதன் தான் ரிஷி, அதனால அதுக்கு காமராஜ வித்யன்னு பெயர்.
ஆதி வித்யைக்கு லோபாமுத்ரா ரிஷி, அதனால அதுக்கு லோபாமுத்ரா வித்யை அப்படின்னு பெயரு. இது இந்த காதி வித்யை 32வது ஸ்லோகத்துல சௌந்தர லகரியில ஆச்சாரியார் சொல்லியிருக்க. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன்னொரு தடவை எங்கேயாவது நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதையும் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இந்த மந்திரம் வந்து ரொம்ப மகிமை பொருந்தியதாக இருப்பதால் இந்த மந்திரத்தை நம்ம அதிரகசியமாக வச்சுக்கணும். எல்லா தந்திர சாஸ்திரத்தையும் இந்த ஸ்ரீ வித்யை வந்து குலஸ்ரீ அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது ரகசியத்திலும் பரம ரகசியம், குஹ்யாத குஹ்யதரம். நம்ம பார்த்திருக்கோம், நம்மளுடைய அகஸ்தியர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவருடைய குரு கிட்ட இருந்து இந்த மந்திர உபதேசம் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு. அறிந்தேன் எவரும் அறியாத மறையன்னு சொல்லி நம்முடைய பட்டர் கூட இதை பத்தி சொல்ற. அதனால இந்த மந்திரத்தை உபாசிப்பவர்களுக்கு போகம் மோட்சம் ரெண்டும் நிச்சயமா கைகூடும். ஜீவர்களை வந்து எல்லா தாபத்திரியங்களிலிருந்தும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் காப்பவள் அம்பாள். சகல விதமான பாவங்களும் அவளுடைய ஸ்மரணையினால நசிக்கப்படுகிறது. ஆகவே அவளை விட உயர்ந்த தெய்வம் இல்லை. அம்பாளை ஆராதித்தால் எல்லா தேவர்களும் திருப்தி அடைவார்கள். எல்லா தேவர்களையும் ஆராதித்தது மாதிரி. ஏன்னாக்கா அவளுக்கு சக்தி கொடுக்கிறவளே அம்பிகை தான். அதனால சகுணத்துல சகல தேவதா ஸ்வரூபிணியான மகா திரிபுர சுந்தரி, லலிதா திரிபுர சுந்தரி, இதோ நீங்க பாக்குற அந்த தேவிய நிர்குணத்துல பரபிரம்ம ஸ்வரூபிணியாக அம்பிகை இருக்க நமக்கு எல்லா விதமான மங்களங்களையும் சௌபாகியங்களையும் கொடுக்க அவ எப்பவுமே ஆயத்தமா தயாரா இருக்கா. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க அவளுடைய பாதார விந்தங்களை கெட்டியா பிடிச்சு தெரிந்தேன் உன் திருவடிக்கே அப்படின்னு அம்பாளே சரணம் அப்படிங்கிற திருட பாவனையோட அனன்ய சிந்தத்தோடையும் நிஷ்காமியமாகவும் அவளை ஆராதிச்சா அம்பாள் வந்து நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் போகம் மோட்சம் ரெண்டும் வந்து அவ நமக்கு கொடுத்து ரெண்டையும். இது வந்து நம்ம ஸ்ரீவித்யா மந்திர உபாசனைக்காக. இது தவிர நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் வந்து குண்டலினி, அது ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். நம்மளோட உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு, மூலாதாரம் முதல்ல ஆக்ஞை வரை. இந்த 6 ஆதார சக்கரங்களை வந்து 3 கண்டங்களாக பிரிச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு கண்டத்துக்கும் 2 ஆதார சக்கரங்கள் இருக்கு. அப்புறம் இடகல பிங்கலை என்ற நாடிகள் வந்து சுஷும்னா நாடியோட 2 பக்கத்துலயும் இடதுசாரி வலதுசாரியாக மாறி மாறி போகும்போது இந்த 3 இடங்கள்ல அந்த 2 நாடிகளும் சுஷும்னையை சந்திக்கிறது. அந்த சந்திக்கிற இடத்துக்கு கிரந்தி அல்லது முடிச்சுன்னு பேர். அது கீழிருந்து மேலாக பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தின்னு இருக்கு. 2 கிரந்திகளுக்கு மத்தியில இருக்கிற பாகங்களை நம்ம கண்டங்கள் அப்படின்னு சொல்றோம். கீழிருந்து மேல் வரிசையில அக்னி கண்டம், சூரிய கண்டம், சோமகண்டம். அக்னி கண்டத்துல மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் இருக்கு. சூரிய கண்டத்துல மணிப்பூரமும் அநாகதமும் இருக்கு. சோம கண்டத்துல விசுத்தியும் ஆக்னியும் இருக்கு. இதுக்கு மேல சகசிராரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிரசில் 1000 இதழ் கொண்ட தாமரை. இது 4வது கண்டம். இதுக்கு சந்திரகலா கண்டம்னு பேரு. இங்க இருக்கிற சகசிர பத்மத்துக்கு மத்தியில தான் மகாபிந்துங்கிற ஸ்தானம் இருக்கு. குண்டலினி சக்தி இங்க வந்து இந்த மகாபிந்துவ அடையிற மாத்திரத்துல அமிர்தம் பெரு. இந்த ஸ்தானத்துலதான் சதாசிவ மனோன்மணி அபிநமா காட்சி கொடுக்குறாங்க சுவாமியும் அம்பிகையும். அந்த குண்டலினி சகசிரார்த்த சேரும்போது அமுதமாக, அந்த அமுதமே நம்ம சரீரத்துல 72,000 நாடிகளையும் நினைக்கிறது, சாதகனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் வந்து நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மறுபடியும் எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்க, இது மறக்க கூடாது, நமக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்னு சொல்றோம். நம்முடைய பட்டம் ஆனந்தம். எப்பவுமே அம்பாளை வந்து ஆனந்தத்தோட சேர்த்துதான் அவளை வந்து நம்ம பேசுறோம்.
அழியாமுத்தி ஆனந்தம். ஏன்னாக்கா அவ பரபிரம்ம ஸ்வரூபிணி. அவ வந்து மறை வேதங்களோட அரும் பொருளவோ. அதனால அவளை வந்து ஆனந்தமாய் சொல்றோம். அப்புறம் எனக்கு ஆனந்தோ பிரம்ம இதி வெஜனா சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு நானு ஆனந்தத்தில இருந்துதான் சக்கலமும் உண்டாருது. அதிலேதான் எல்லாம் ஜீவிக்கிறது. அதிலேதான் எல்லாம் லயம் அடையும். அத மாதிரி விஞ்ஞானம் பிரம்ம இதி வெஜனாத்னு சொல்லியிருக்கு. அதாவது அறிவிலிருந்து எல்லாம் தோன்றது, அறிவிலேயே ஜீவித்திருக்கு, அறிவிலேயே லயம் அடையுது. அதனால பேரின்ப ஸ்வரூபமாய் ஞானமே வடிவாய் எங்கேயும் வியாபிச்சு அழியாத தத்துவமாய் இருக்கிற இந்த பிருத்வி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் பஞ்சபூதங்களை தன்னோட திருமேனியாய் உடையவளாகிய அபிராமி அப்படிங்கிற அந்த லலிதா திரிபுர சுந்தரி, நம்முடைய காமாட்சி அம்பாள், இந்த அம்பிகையெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த ஸ்ரீவித்யை மூலமா அவளெல்லாம் தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க பிரம்ம ஞானானந்த ஸ்வரூபம்னு சொல்ற அந்த பிரம்மம் அமுதம். அதாவது இறப்பற்றதுன்னு, அமுதத்துக்கு இறப்பற்றதுன்னு பொருள். அந்த பரபிரம்ம ஸ்வரூபிணியான அம்பாள் நம்ம மேல இருக்கிற கருணையினால பஞ்சபூதங்களா விரிந்து அதோடைய வடிவாய இருக்கா. தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குனாக்கா, ஆத்மனக ஆகாசம், ஆகாஷாத் வாயு, வாயுவோர் அக்னிகி, அக்னேர் ஆபகா, அப்யக பிருத்வின்னு சொல்றது. பிரம்மத்திலேருந்து ஆகாசம், ஆகாசத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலிருந்து அப்பு, அப்புலேருந்து பிருத்வி. இப்படி பஞ்சபூதங்களையும் தன்னுடைய சரீரமாக உடையவள் நம்முடைய அம்பிகை. அவளே மூல பிரகிருதி. அதனாலதான் எதிலிருந்து சகலமும் தோன்றுகிறதோ அது மூல பிரகிருதி. அது அவ்யக்தம், அது அழியாது. அந்த அது வந்து என்றும் நிலைத்து நிற்பது. அந்த பஞ்சபூதங்களோடைய சூஷ்ம நிலையே தன்மாத்திரைகள்னு சொல்றோம். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம்னு இந்த பிரகிருதியில இருக்கிற இந்த 15 தன்மாத்திரைகள் அம்பாளுடைய அம்சமான 15 நித்யா தேவிகள். காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லின்னா, பேருண்டா, வன்ஹி வாசினி, மகாவஜ்ரேஸ்வரி, சிவதூதி, துவரிதா, குலசுந்தரி, நித்யா, நீலபதாகா, விஜயா, சர்வமங்களா, ஜுவாலாமாலினி, சித்ரா. இது வந்து ஸ்ரீசக்கரத்துல 8வது ஆவரணத்துல மத்திய திரிகோணத்துல 3 கோடுகள் எல்லாம் வச்சு இவாளெல்லாம் நம்ம பூஜிக்கிறோம். இந்த திதி நித்யா தேவர்களை பஞ்சதசாதி இதி ரூபேண காலசிய பரிணாம அவலோகனம் அப்படின்னு பவனோபனிஷத் சொல்றது. என்ன அர்த்தம்னா, இந்த 15 திதிகள் இவா அம்பாள் வந்து பிரகிருதியாகவும், அதாவது பஞ்சபூதங்கள் பார்த்தோமே அது மாதிரியாகவும், காலமாகவும், இந்த திதி நித்யா தேவிகளாகவும், அவற்றுக்கு அதீதமான பரபிரம்ம ஸ்வரூபிணியாகவும் அம்பாள் இருக்கா அப்படிங்கறத இது காட்டுறது. இதை நம்ம வந்து ஸ்ரீவித்யை கத்துக்கும் போது, இந்த பஞ்சசாட்சரி கத்துக்கும் போது இதெல்லாம் நம்ம ரொம்பவே சரியா ஞாபகம். காலமாய் காலமின்றி, கர்மமாய் கர்மமின்றி, கோலமாய் கோலமின்றி, குணங்களாய் குணங்களின்றி, ஞாலமாய் ஞாலமின்றி, ஒன்றி அதோட ஒன்றாய் இருந்து அதோட வேறாயும் இருக்கா அம்பாள். ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா அம்பாளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுட்ட மாதிரியா, நிறைய விஷயங்கள் அவளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியம். அம்பாள் வந்து எல்லா விதத்திலையும் நமக்கு கருணை காட்டுறா. போக மோட்சங்களை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னாக்கா, அவளுடைய பாதார விந்தங்களை கெட்டையா புடிச்சுட்டு அவளுடைய நாமாவை ஸ்மரணம் பண்ணிட்டு மனனம் பண்ணிட்டு அவளையே நினைச்சிட்டு இருந்தாக்க இந்த உலகவியல் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனசு விடுபட்டு அம்பாளை நோக்கி போகும். அப்புறம் என்ன ஆகும்னா, நமக்குள்ளேயே அம்பாள் இருக்கா, நாமே அம்பாள் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு
ரிவிஷன் அல்லது திருப்புதல்னு சொல்லுவா தமிழ்ல. அந்த மாதிரி இதை உங்களுக்கு மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கேன். அடுத்த வகுப்புல நம்ம 101வது நாமத்துல இருந்து திருஷதியில பார்க்கலாம்.